எங்கள் மாரியம்மா மாரியம்மா எங்கள் மாரியம்மா உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா உன்னை வணங்குகின்றோம். வாடா வாசு. என்னடா சீனு, மணி 7 ஆச்சு, கோவிலுக்கு வர்றியா? 7 மணியா ஆச்சா? எங்க வீட்டு கடிகாரம் சரியா மணி காமிச்சு பல மாசம் ஆச்சடா. அதுக்கும் என்ன மாதிரி வயசாச்சுன்னு நினைக்கிறேன்டா. அது சரி, நாளைக்கு உன்னோட பேரனுக்கு ஏதோ விழாவாம். ஊர் முழுக்க பேசிக்கிறாங்க. நானும் வர்றேன். எத்தனை மணிக்கு போகலாம்? நீ வேற. இந்த சினிமா கன்றாவிலாம் எனக்கு பிடிக்கல. நல்ல வேலைக்கு போடான்னு சொன்னா சினிமாக்கு போறேன்னு நிக்கிறான். நான சீக்கிரம் போய் சேரணும்னு தோன்றது. இவன் தனியா ஆயிடுவானோங்கிற பயமும் இருக்கு. இதெல்லாம் நான் செஞ்ச பாவம். அடே, நீ ஏன்டா டென்ஷன் ஆற? அதெல்லாம் நம்ம கையில இல்லடா. கடவுள் விட்ட வழி. அவனோட போக்குல விட்டுதான் பாரேன். இந்த காலத்து பசங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத. அப்படி இல்லடா, மனக்கோட்டை கட்டாத வாழ்வுதான்டா அமைதியா இருக்கும். வாழ்க்கைனா முதல்ல படிப்பும் ஒழுக்கமும் தாண்டா இருக்கணும். அதனால தான் கடவுள் புண்ணியத்துல எனக்கு கடனும் இல்லை. திட்டமிட்ட வாழ்க்கையா இந்த வீடும் இருக்கு. இதுக்கு மேல என்னடா வேணும்? உன மனசுலயே கோட்டையை கட்டி அதுக்குள்ள ரகசியமா வாழ்றதுக்கு பேர் வாழ்க்கை இல்லடா, பயம். உனக்கு வாழ்க்கையை கண்டா பயம். மத்தவங்களும் உன்ன மாதிரியே கூட்டு புழுவா வாழணும்னு எதிர்பார்க்கிறது. நீ மத்தவங்களுக்கு செய்கிற கொடுமை. எல்லாரையும் பயத்திலே இருக்க வச்ச. கமலாவோட ஆசைகளுக்கு தடை போட்ட. உன்னோட பிள்ளைய காலேஜில் ப்ரொஃபஸரா ஆக்கின. பொண்ண, நீ சொன்னவனுக்கு கழுத்தை நீட்ட வச்ச. அவங்க உரிமையை விட்டுட்டு தான் வாழ்ந்தாங்க. இப்போ பார், நீ பெத்த பொண்ணே உன் உறவை கண்டு பயப்படுறா. அவளும் அவ வீட்டுக்காரரும் உங்கூட பேசவே யோசிக்கிறாங்க. இது யார் செஞ்சது? என்னோட பசங்களை நான் சரியா வளர்க்கலன்னு சொல்ல வர்றியா? உன்னோட பிள்ளையும் மருமகளும் ஒரு விபத்துல போய் கை குழந்தையா இருந்த மகேஷை இன்னி வரைக்கும் நீ வளர்க்கறியே, அது திட்டமிட்டு நடந்ததா? சொந்த ஊர் தஞ்சாவூரை விட்டு மெட்ராஸ்ல செட்டில் ஆயிருக்கையே, இது திட்டமிட்டு நடந்ததா? இப்போ அவனோட வளர்ச்சிக்கு நீயே திட்டமிட்டு ஏன் தடை பண்ற? இன்னைக்கு சினிமா கை கொடுக்கும், ஆனா நாளைக்கு கைவிட்டதுன்னா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவ? அததான் என் பேரன் கிட்ட கேக்குறேன். உன்ன மாதிரியே ஸ்கூல் வாத்தியாரா இருந்தா தான் சேஃப்னு நீ நினைக்கிறது முட்டாள்தனம். எல்லா தொழிலேயும் ஜெயிக்கிறவனும் இருப்பான், தோக்கிறவனும் இருப்பான். ஆனா இறங்கி பார்த்தாதான் அந்த களமை என்னங்கிறது புரியும். உன்னோட மனைவி கமலாதான் உன் பேரன் மகேஷ் உருவத்துல வந்திருக்காடா. உன்னை பேரனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருடா. அவன் உரிமையை பறிக்காத. உரிமைங்கிறது நம்மள சுத்தி இருக்கிறவங்கள பொறுத்துதான்டா இருக்கு. அது உனக்கு தப்புன்னு இன்னி வரைக்கும் தோணல. டேய் சீனு, ஒவ்வொரு உறவுக்கும் உரிமைக்கும் விதிமுறைகள் வெவ்வேறா இருக்கும். தொடர்ந்து வர்ற உறவுகளை மதிக்க தெரியணும். மதிக்க தெரிஞ்ச உறவுகளை விட்டு கொடுக்காம இருக்கணும். அதுதான் வாழ்க்கை. உன்னை பொண்ணோட உறவு மதிக்க தெரிஞ்ச உறவு. ஆனா அதை நீ விட்டு கொடுத்துட்ட. உன்னோட பேரனோட உரிமைகள் வேற. அத உனக்கு இப்போ மதிக்க தெரியல. இப்போ என்னடா சொல்ல வர்ற? நான் இந்த வயசுக்கு மாறணுமா? நான் சொல்லி நீ திருந்த போறதில்ல. நீயா திருந்தினாதான் உண்டு. நாளைக்கு 9 மணிக்கு ரெடியாரு. நாம ஃபங்க்ஷனுக்கு போறோம். அவ்வளவுதான். நான் வரலடா. வேதனையா இருக்கு. நாளைக்கு கமலா போன நாள். நான் அவளுக்காக கோவிலுக்கு போகணும். சாயங்காலமா நானும் வர்றேன். நாம சேர்ந்து கோவிலுக்கு போலாண்டா. நாளைக்கு அந்த விழாக்கு போறோம். சரி, வந்து தொலைக்கிறேன்.
என்னடா ஃபோன் பண்ற? ஏன் என்ன வீட்டுக்கு வரல? மணி 10 ஆக போறது. சாரி தாத்தா, நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். நாளைக்கு ஃபங்க்ஷன் இல்லையா, கொஞ்சம் ரெடி பண்ணணும். அதனால நான் ராத்திரிக்கு வரமாட்டேன். அதை சொல்ல தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு நீ வரணும். என்னடா பெரிய புடலங்கா ஃபங்க்ஷனு? நான் வரல. அது நீ கூத்தடிக்கிற மேடை. சரி, நான் எப்படி கூத்தடிக்கிறேன்னு வந்து பாரு. அதுக்காடா தஞ்சாவூர்லேருந்து உன்னோட படிப்புக்காக இங்க வந்து கையில் இருக்கிற பணத்தை போட்டு இந்த வீட்டை வாங்கி உன்னை கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வச்சேன். ஒரு வேலைக்கு போடான்னு சொல்றேன். உன் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன்னா நான் எதுக்குடா உனக்கு? உங்க அப்பா நான் சொன்னதை கேட்டாலும் சீக்கிரமே போய் சேர்ந்துட்டான். அவன் இருந்தான்னா இதுக்கெல்லாம் சம்மதம் சொல்லவே மாட்டான். நான் ஒரு கிழவன் தானே. உனக்கு என்னை ஏமாத்த எவ்வளோ நிமிஷம் ஆகும்? தாத்தா, அது மாதிரியெல்லாம் பேசாத. உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? என்னை விட்டா உனக்கு யார் இருக்கா? அதனால நீ கோபத்துல பேசுறது நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன். எனக்கு சரியான வேலை கிடைக்கல. நீ சொன்னேன்னு வேலைக்கும் போனேன், சரியா வரல. எனக்கு பாட்டி மாதிரி கதை எழுத பிடிக்கும். அதை மூலதனமா வச்சுதான் இந்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைச்சிருக்கு. எதுடா அதிர்ஷ்டம்? அதிர்ஷ்டத்தை நம்புறவன் முட்டாள். முதல்ல அதை தெரிஞ்சுக்கோ. திறமையில முன்னேற்றம் இருக்கணும். அதுதான் லாங் டேர்முக்கு நல்லது. பாத்தியா, நீயே ஒத்துக்கிற. எனக்கு திறமை இருக்கிறதுனால தான் எனக்கு இந்த சினிமால கதை எழுதுற சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல வர்ற முன்னேற்றத்துக்கு நீயே தடையா இருக்கணுமா? அதனால உன்னோட கோபத்தை தூக்கி வச்சுட்டு நாளைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு நீ வர்ற, அவ்வளவுதான். சரிதான். எல்லாருமா சேர்ந்து இந்த கிழவனுக்கு அகைன்ஸ்டா போயிட்டீங்க. பேஷ் பேஷ், நல்லா இருங்க. அப்படியெல்லாம் இல்ல தாத்தா, நீ தான் எங்களை புரிஞ்சுக்கல. நீ பண்றது தப்புன்னு உனக்கே புரியும். டேய், நான் எந்த தப்பும் பண்ணலடா. நீங்க தான் வாழைப்பழத்தை குரங்கு சாப்பிடும்போது எங்க பார்க்கறதுன்னு தெரியாம முழிக்கும். அது மாதிரி முழிக்கிறீங்க. என்ன கன்றாவியோ, எல்லாம் என்னோட தலையெழுத்து. சரி, நாளைக்கு நீ வர்ற, அங்க வாசல்லே என் ஃப்ரெண்டு ரவி இருப்பான். உனக்கு ஹெல்ப் பண்ணுவான். நாளைக்கு என்னை எதிர்பார்க்காத. நாளைக்கு கமலா போன நாள். நான் கோவிலுக்கு போகணும். உன்னோட ஃபங்க்ஷனுக்கெல்லாம் என்னால வர முடியாது. நாளைக்கு சாயங்காலம் போலாம். நானே உன்னை கூட்டின்னு போறேன். நீ காத்தால 9 மணிக்கு கிளம்பினா இங்க 10 மணிக்கெல்லாம் போயிடலாம். அப்புறம் லஞ்சை இங்கேயே சாப்பிட்டுட்டு போலாம். அதனால நீ வர்ற, எந்த சாக்கும் சொல்லாத. ஏதாவது சாப்பிட்டியா? வெறும் வயித்துல படுத்துக்காத. அதே மாதிரி சீக்கிரம் தூங்கிடு. ரொம்ப நாளி கண்ணு முழிக்காதடா, உடம்புக்கு கெடுதல். சரி தாத்தா, நான் பாத்துக்கிறேன். நான் சாப்பிட்டாச்சு, நீ கவலைப்படாத. நான் போனை வைக்கிறேன். குட் நைட் தாத்தா. பரவாயில்லடா சீனு, ஒரு மாதிரி எங்கூட வந்துட்ட. என்ன அமக்கலம் பண்றடா நீ? வாங்கோ தாத்தா, என்ன தெரியறதா? நான் தான் ரவி, மகேஷோட ஃப்ரெண்டு. ஆம், ரவியா? தெரியறதுடாப்பா. நல்லா இருக்கியா? இவன் என் ஃப்ரெண்டு வாசு. எங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல இடம் பார்த்து கூட. வாங்கோ தாத்தா, உங்களுக்காக முன்னாடி வரிசையில ஆல்ரெடி இடம் போட்டிருக்காங்க. 2 பேரும் உட்காரலாம். வாங்கோ. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்பா. இந்த கைமாறிய பரிசு படத்தோட பூஜைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். உங்கள் கரகோஷத்துக்கு நன்றி. இப்போது கைமாறிய பரிசு படத்தின் இயக்குனர் திரு ராம்குமார் உங்களுக்காக உங்களிடம் பேசுவார். டேய் பாத்தியாடா, மகேஷோட தாத்தான்னு உனக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. மகேஷால தானே உனக்கு இந்த மரியாதை. உனக்கு எங்கடா புரிய போறது இதெல்லாம்? என்னோட பத்திரிகை நண்பர் பாலாஜிக்கு தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். இந்த கதை சினிமாக்கு கொடுக்கப்பட்ட கதை இல்ல. இதை எழுதின மகேஷ் கதையை சொல்லும்போது அந்த சமயத்துல நான் அங்க இருந்தேன். இத படமா எடுக்கலாம்னு கேட்டு வாங்கி வந்த கதைதான் இந்த கைமாறிய பரிசு. இந்த கதையை நம்பிதான் இதை எடுக்கிறோம். இதை எழுதின தம்பி மகேஷுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு.
ஒரு விஷயத்த நானே ஒத்துக்கணும். இந்த பேரப்பைய எப்போ கதை எழுத பழகினான்னு எனக்கு தெரியவே தெரியாதடா. என்னவோ திடீர்னு கதை எழுதுறேன்னு சொல்றான். அவனை பாட்டிக்கு இருந்த கலை நான் தான் புரிஞ்சுக்காம இருந்துட்டேன் போல இருக்கு. இன்னொரு விஷயம் தெரியுமா? கமலா எழுதின கதையெல்லாம் இன்னும் மேல இருக்கிற ட்ரங்க் பொட்டில தான் இருக்கு. பரவாயில்லடா, வாழ்க்கையில முதல் தடவையா உணர ஆரம்பிச்சிருக்க. இப்போதான் வாய் விட்டு பேச ஆரம்பிச்சிருக்க. சில பேர் ஹீரோ ஹீரோயின் மற்ற எல்லாரையுமே புதுசா போட்டிருக்கீங்கன்னு கேட்டாங்க. இது ஸ்டோரி பேஸ்ட் சப்ஜெக்ட். யூனிட்லையும் எல்லாருக்கும் பிடிச்சது. இந்த படத்திற்கு இசை. அடுத்து இந்த கதைக்கு சொந்தக்காரர் திரு மகேஷ் உங்களிடம் பேச மேடைக்கு அழைக்கிறேன். எல்லோருக்கும் எனது வணக்கங்கள். எனக்கு வாழ்க்கை கொடுத்த என்னோட தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் டைரக்டர் திரு ராம்குமார் சாருக்கு என்னோட ஜீவனின் வணக்கங்கள். சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜயா ஜயோ தத்தோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபம் அவாப்ஸ்யசி. இன்பம் துன்பம், லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சமமா எடுத்து உன் கடமையை செய். அப்படி செய்தால் பாவம் உன்னை சேராதுன்னு கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னது மாதிரி எனக்கு வாழ்க்கையை காமிச்சது என்னோட தாத்தா தான். என்னோட சின்ன வயசுலேயே அப்பாவும் அம்மாவும் ஒரு விபத்தில் இறந்துட்டாங்க. நாங்கள் இருக்கோம்னு தூக்கி வளர்த்தது என்னோட பாட்டியும் தாத்தாவும் தான். பாட்டியும் கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. எனக்கு எல்லாமே என்னோட தாத்தா தான். அவருக்கு எல்லாமே நான் தான். என் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. சந்தோஷம்னு நினைக்கும் போது துக்கமான செய்தி வரும். கவலையோடு இருக்கிற சமயத்தில் சந்தோஷமான செய்தி வரும். அதை சுகத்தையும் கஷ்டத்தையும் பேலன்ஸ் பண்ண சொல்லி கொடுத்ததே என்னோட தாத்தா தான். இந்த சந்தோஷமான சமயத்தில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. நான் சினிமாவுக்கு வர்றது என்னோட தாத்தாவுக்கு இஷ்டம் இல்லை. இருந்தாலும் அவரை என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையில் தான் இந்த தொழிலுக்கு வந்தேன். என்னோட பாட்டி நிறைய கதைகளையும் கவிதைகளையும் எழுதினாங்க. ஆனால் அந்த காலத்தில் அதை பிரசுரிக்க முடியலை. அந்த காலத்தில் அவங்க பொண்ணுங்கிறதும் அதுக்கு ஒரு காரணம். என்னோட தாத்தா எவ்வளோ முயற்சி எடுத்தும் சில குடும்ப சூழல்கள் அதை நிறைவேற்ற முடியாமல் போச்சு. அவங்களோட ஆதங்கத்துக்கு மதிப்பு கொடுத்து நான் இப்போ அவங்க விட்ட இடத்துலேருந்து தொடங்கணும் பார்க்குறேன். என்னை வாழ வச்ச தெய்வத்துக்கு மரியாதை செலுத்த இந்த மேடையை விட பெரிய மேடை கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி என்னோட சீனிவாஸ் தாத்தாவை இந்த மேடைக்கு அழைச்சு ஓரிரு வார்த்தைகள் பேசுமாறு கேட்டுக்கிறேன். இதை செய்ய சொன்ன ராம்குமார் சாருக்கு என்னோட நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். தாத்தா, என்னை மன்னிச்சுக்கோ. நான் எழுதுனேன்னு சொன்ன கதை கமலா பாட்டி பெட்டியிலிருந்து எடுத்த ஒரு கதை தான். மற்றதெல்லாம் வீட்டில் பேசிக்கலாம். என்ன பேரன் சொன்ன சீனிவாச தாத்தா நான் தான். என்னோட மனைவி கமலா இறந்து போன நாளில் அவளோட போட்டோவை பரிசாக கொடுத்தது அவளுக்கு கிடைச்ச அங்கீகாரமாக தான் நான் பார்க்குறேன். எனக்கு சினிமாவை பற்றி ஒன்றும் தெரியாது. எனக்கு அது மேலே ஒரு ஃபெய்த் இல்லாமல் தான் இருந்தது. ஆனால் உங்களை எல்லாம் பார்த்த உடனே நம்பிக்கை வந்தது. மகேஷ் சொன்னதுல ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. என்னோட மனைவி நிறைய கதைகளை எழுதினாலும் அவளை தடுத்து நிறுத்தினது நான் தான்.
இப்போ உணர்ந்துட்டேன். இந்த பெரிய மேடையில் என்னோட சிரம் தாழ்த்தி மன்னிப்பு கேட்குறேன். காரணம், அந்த காலத்தில் இருந்த ஒரு வாழ்க்கை பயம். பொம்பளை எழுத்தாளராக இருந்தா குடும்பத்தை பற்றி மற்றவங்க பேசுவாங்கங்கிற பயம். நானும் மகேஷும் வாழ்ந்த காலங்களில் விரக்தியும் அதிகம், விவேகமும் அதிகம், பசியும் அதிகம், பயமும் அதிகம். நான் கொடுக்காத சுதந்திரத்தை உரிமையோட கையில் எடுத்து எனக்கு வாழ்க்கை பயத்துலேந்து சுதந்திரத்தை கொடுத்த மகேஷுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். இந்த விழாவுக்கு வரவேணாம்னு தான் இருந்தேன். என்னோட கண்ணை திறந்தது என்னோட நண்பன் வாசுதேவன் தான். அவனால தான் நான் இங்க வந்தேன். இந்த வாழ்க்கையை மகேஷுக்கு கொடுத்ததுக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. இந்த யூனிட்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் எனது பாராட்டுக்கள். டைரக்டர் திரு ராம்குமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னை மாத்தினது ஃப்ரெண்ட்ஷிப் தாங்கிறத பெருமையா நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். Thank you everyone. ஏண்டா லேட்டு மகேஷ்? மணி 10 போகிறது. சரி, சாப்பிட்டியா? உள்ளவா. பாட்டியோட பழைய பொட்டியை வச்சு என்ன தாத்தா பண்ற? இங்க பார், கமலா எவ்வளோ கதைகள் எழுதியிருக்கா பாரு. அவளோட முதல் பரிசு கைமாறி உனக்கு கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம்டா மகேஷ். எனக்கு உண்மையில நம்பிக்கை இருக்குடா மகேஷ். நிறைய கதைகளை எழுதி நல்லபடியா இருடாப்பா. இதுதான் தாத்தாவோட ஆசை. சரி தாத்தா. எண்ணம் எழுத்து நைத்ருவன்.